ஒண்ணும் இல்ல தாரா, ஒண்ணும் இல்ல. எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடி பாப்போம். தாரா, தண்ணி குடி. அண்ணா போதும் வந்தாங்கண்ணா. அண்ணா நீங்க எப்ப வந்தீங்க? இங்க சங்கீதா தானே உட்கார்ந்துட்டு இருந்தா. அவ இப்பதான்டா கூப்பிட போயிருக்கா, அதான்டா நான் வந்து உட்கார்ந்தேன். சாரி நான் நீங்கன்னு தெரியாம மடியில படுத்துட்டேன். இதனால என்னடா இருக்கு? என் தங்கச்சியை மடியில படுக்க கூடாதா? அதுக்குன்னு 3 ஹார்ஸா மடியில படுக்க வச்சுட்டேனேண்ணா. அதனால என்னடா இருக்கட்டும். ஐயோ சாரி நான் கால் வலிக்கு போதுண்ணா உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் கால் வலிக்குதுன்னு சொன்னேனா? ஐயோ சாரிண்ணா. சாரின்னு சொல்லல. உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அண்ணா இப்ப கொஞ்சம் ஓகே தானா? ஓகே, கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னச்சு, எதனால காய்ச்சல் வந்துச்சு? அண்ணா தெரியலண்ணா, ஒரு சின்ன கனவு கண்ணு அதுல காய்ச்சல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேண்ணா. உன்னை ஃப்ரீயா விட சொல்லி தானே சொன்னாங்க. தூங்குனே கனவு வந்துருச்சுண்ணா, நான் என்ன பண்றது? சரி விட, திரும்பி தூங்குறது வந்து தூங்கு. இல்லண்ணா நான் உட்காந்துக்கிறேண்ணா. சரி கீழே உட்காராது, எந்திரிச்சு மேல உட்காரு. இல்லண்ணா கீழே உட்காந்துக்கிறேண்ணா. சரி வா, இல்லாட்டினா நம்ம இப்ப கொஞ்ச நேரம் வெளியில உட்காந்துட்டு இருக்கலாம். சரிண்ணா போலாண்ணா. எந்திரிச்சு நடந்து வந்துருவியா? அதெல்லாம் வந்துருவேண்ணா, விடுங்கண்ணா. சரி வாடா. ஆமாண்ணா எங்கண்ணா மித்தவங்களெல்லாம் காணோம்? அவங்க வெளியில போயிருக்காங்களாடி. தூங்கும் போது சங்கீதா கூப்பிடுறேன்னு போனா அவளும் அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். 3 ஹார்ஸ் ஆச்சு, இன்னும் வரல. இப்பதான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரிண்ணா அவங்க பொறுமையா வரட்டும்ண்ணா. என்னடி இப்படி காய்ச்சல்? நீதான் ஜாலியா இருந்திருக்கணும், இப்படி காய்ச்சல் வந்து உட்காந்துட்டு இருக்க. அவனை எத்தனை டைம் சொல்றது, அதெல்லாம் நினைக்காத. நான் நினைக்கல, நான் கனவுல வந்துருச்சுண்ணா. நீ ஸ்டார்டிங்கே நினைச்சிட்டே படுத்துட்டு இருந்திருப்பா, அதான் கனவு வந்திருக்கு. நாங்களாம் இருக்கோம், நீ ஏன் கவலைப்படுற? சரிண்ணா. தாரா, தாரா எங்க இருக்க? அண்ணா இங்கதான் இருக்கேன், வாங்க. அம்மா தாரா, என்னாச்சு? எதனால காய்ச்சல் வந்துச்சு? பார்த்து கவனமா இருந்திருக்க கூடாதா? நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கவலைப்படாதீங்க. என்ன தாரா, நீ காய்ச்சல் வரைக்கும் என்ன பண்ண? நான் அது ஒரு கெட்ட கனவுண்ணா, அவ்வளவுதானா. காய்ச்சல்னு சொல்லிட்டானா வரும். இந்த இதுல உனக்கு பாரு கலாய்க்கிற. ஏன்னா நீங்க வந்தீங்க, நீங்க அவங்க கூடயே இருந்திருக்கலாம்ல. உனக்கு காய்ச்சலுங்கும் போது நாங்க எப்படி விளையாண்டுட்டு இருப்போங்க? என்னடா இங்க ஜாலியா இருக்கதானே வந்தீங்க, ஏனா? என் தங்கச்சிக்காக நான் வருவேன், நீ கேட்கவே கூடாது. நான் ஏனா? நீ கம்மன் இருத்தாரா. நல்ல வேளை நீங்க 2 பேர் தான் வந்தீங்க, அவங்களா வந்தா நான் அவ்வளவுதான். சிவா எப்படி இருக்கு காய்ச்சல் அவளுக்கு? இன்னமும் அப்படியே தான் இருக்கு சூர்யா. சரி வாங்க ஹாஸ்பிட்டலாவது போலாம். அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா. சொன்னா கேட்கணும். அண்ணா நீங்களா இருக்கும்போது நீங்களே பாத்துக்கீங்க, நான் காய்ச்சல்ல போயிரும். ஹாஸ்பிடல்ல வேணாண்ணா. நீ சொன்னா கேட்கவே மாட்டே தாரா. நான் ஹாஸ்பிடல்ல வேணாண்ணா. என்ன தாரா நீ? அண்ணா ப்ளீஸ், நான் ஹாஸ்பிடல்ல வேணாண்ணா. நீங்களா இருக்கும்போது நீங்க பாத்துக்குவீங்கண்ணா. இன்னும் உடம்பு சரியாம போலன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவோம். சரிண்ணா, நீங்களா இருக்கும்போது டக்குன்னு போயிரும் காய்ச்சல். சரி, நீ ஏதாவது நினைச்சு பாரு உனக்கு இருக்கு. நான் அதெல்லாம் நினைக்க மாட்டேன். இப்படி ஏதோ சொல்லி காய்ச்சல் வந்திருக்கு. அம்மாண்ணா உங்களுக்கு எப்படி தெரியும்? சங்கீதா போகும்போது சொன்னா. ஓ அப்படியாண்ணா, சரிண்ணா. ஏன் வெளில உட்காந்துட்டு இருக்க? இல்ல சூர்யா, உள்ளார ஓவர் ஹீட்டா இருக்கு, அதான் வெளில கூப்பிட்டு வந்து உட்கார வச்சேன். ஓ அப்படியே சிவா, ஓகே சிவா. அண்ணா அதெல்லாம் போயிரும், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீ ஏதாவது நினைச்சு பாரு தாரா, உனக்கு இருக்கு. அண்ணா எதுவுமே நினைக்கலண்ணா. ஆமா தாரா, இவ்வளவு நேரம் நீ என்ன ஃப்ரெண்டுன்னு தானே கூப்பிட்டு இருந்த. திடீர்னு அண்ணான்னு கூப்பிடுற. ஏன் சூர்யா அண்ணன் கூப்பிட கூடாதா? ஏன் தங்கச்சி கூப்பிடாம இருக்கலாமா? நீ தாராளமா கூப்பிடு. அதனாலதான் சூர்யா நான் கூப்பிட்டேன். நீங்க மட்டும் தங்கச்சி தங்கச்சின்னீங்க. அது சும்மா ஃப்ரெண்டுக்கு முன்னாடி தங்கச்சி தான். சரி சூர்யாண்ணா, அதெல்லாம் நீங்க அங்க இருக்க வரைக்கும் தான் ஃப்ரெண்ட், இங்க வந்துட்டுனா நீங்க அண்ணன் தான். இவ்வளவு நேரம் சூர்யா சூரியன் கூப்பிட்டு அண்ணன் கூப்பிட்டு புதுசா இருக்கு. ஏன் என்ன இன்னொரு தங்கச்சியை ஏத்துக்க மாட்டீங்களா? அதனால என்ன இருக்கு, ஏத்துக்கலாமே. ஆமாண்ணா, அவங்களே எங்க? அவங்களும் வந்துட்டு இருக்காங்கடா. உங்ககிட்ட சொல்லிட்டீங்களா? நான் என்ன சொல்லலடா. அப்ப சரி, நான் சொல்லாதீங்கண்ணா. இது எப்படி தரா மறைச்சு வைக்க முடியும்? நான் சொல்ல வேணாண்ணா, அவங்களும் கவலைப்படுவாங்கண்ணா. உங்ககிட்டயே சொல்ல வேணாம் தான் இருந்தேன், இந்த சங்கீதா தான் சொல்லிட்டா. சரிடா விடுடா. நாங்க யாருக்காக கவலைப்பட போறோம்? எங்க தங்கச்சிக்காக தானே கவலைப்பட போறோம். ஆமா, இவன் எங்க வினய காணோம். உங்க பாட்டி கூப்பிட்டாங்கன்னு வெளியில போயிருக்காங்க நிஷாந்த். அப்படியே அவனே சரி வினய். ஆமா, ஏன் இவன் தாரா 2 நாளா சோகமா இருக்கா? யாரும் என்கிட்ட பேசாதீங்க. ஏன்டா என்னடாச்சு? என்னை விட்டுட்டு வந்துட்டீங்க பாத்தீங்களா? யாரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு மடியில படுத்துட்டு இருக்கா. நான் என் ஃப்ரெண்டு மடியில படுத்துட்டு இருக்கேன். தொலைஞ்சு குளிஞ்சு போயிருந்தா என்னடா பண்ணுவீங்க? யாரு ரகு? நீங்க. ஆமா ஆதி. சந்தோஷம் விட்டுருவா ரகு. ஆதி, அப்புறம் நீங்களாவது தொலைஞ்சு போறதாவது. அதானே, நீயாவது தொலைஞ்சு போறதாவது. நீ சும்மா ஒரு பேச்சுக்காவது சொல்லணும்ல. தொலைஞ்சு போயிருவேன்னு. ஆமா. நீங்க சொல்லுங்க இவன், ஏன் தாரா சோகமா இருக்கா? ஒரு சின்ன பிரச்சனை பிரபா. என்னாச்சு, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல படிச்சுட்டு இருக்கும்போது தாராவை ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து இப்போ டிஸ்டர்ப் பண்றானா, அவன் கொஞ்சம் ஃபீலிங்ல இருக்கா, அவ்வளவுதான். ஓ அதானா, நம்மளா இருக்கலாம். அவன் ஏன் கவலைப்படுறா? அதான் சொல்லிட்டேன், சொல்லியும் அவன் ஃபீலிங்ல தான் இருக்கா. இதை வினய் கிட்ட சொல்லலாம்ல. அவளும் சொல்ல வேணான்ட்டா, அப்படியே விட்டுட்டோம். சரி நீங்களாவது போய் சண்டை போட்டுருக்கலாம். அதெல்லாம் போட்டாச்சு நிஷாந்த். ஓ அப்ப சொல்றதுக்கு முன்னாடியே சண்டை போட்டீங்களோ? ஆமா, அவன் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நீ தாரா வாழ்க்கையில வராதுன்ட்டு. அப்புறம் நீ வரமாட்டான்ல. அப்படிதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் அவனை நம்ப முடியாது ப்ரோ. சரி விடுங்க, நம்மளா இருக்கோம்ல, தாராக்கு எந்த பிரச்சனையும் வராது. அண்ணா அண்ணா, இங்கதான் இருக்கோவா? பொறுமையா வா. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பிரச்சனை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க எல்லாமே. நாங்க பேசிட்டு இருந்தது நீ எப்ப கேட்ட? இப்பதான் கேட்டேன். பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம், பிரச்சனை வந்தா பாத்துக்கலாம். பிரச்சனை வந்துருச்சு. என்னாச்சு? ஆமா, முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு. நான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தாராவுக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சுண்ணா. என்னாச்சு தாராவுக்கு? நான் ஒரு கெட்ட கனவு கண்ணா, அது கத்திக்கிட்டே காய்ச்சல் வந்துருச்சுண்ணா. சரிடா, நீ கூடயே இருந்திருக்கலாம்ல. இல்ல அங்க சிவா இருக்காரு. சரி வா, நம்ம போவோம். வாங்கண்ணா, அதுக்கு தானே வந்தேன். நீங்க போங்க, நான் அவங்கள கூப்பிட்டு வரேன். சரிடா, நாங்க போயிட்டு இருக்கோம், நீ வந்துரு. பார்த்து பத்திரமா வந்துருமா? அதெல்லாம் நான் வந்துருவேண்ணா, நீங்க போங்க. சரி, நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவோம். ஐயே இந்த கிறுக்க வர வரானே, இப்படியே திரும்பி போயிடலாமா? வந்துட்டு போற, நம்ம சைடால போவோம். இருந்தாலும் வம்பளுப்பான் பேசிக்கலாம். இந்த அம்மா பொண்ணை தாரா எங்க? நம்ம பொண்ணே யாரோ கூப்பிடுறாங்க. இந்த அங்கிள் பாத்துக்கோங்க. அங்கிள் கொஞ்சம் வழி விடுறீங்களா? இந்தம்மா பொண்ணு அங்க எங்கேயாவது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. உன்கிட்டதான் கேக்குற, தாரா எங்க? ஐயோ அங்கிள், என் பேர் இந்தம்மா பொண்ணு இல்ல, அதனால நான் போயிட்டு வரேன் அங்கிள். பாய். உன்கிட்டதானா கேக்குறேன், எங்க தாரா? அத போய் தாரா
கிட்ட கேளுங்க, என்கிட்ட கேக்குறீங்க. மரியாதையே சொல்லு. இப்போ உனக்கு என்ன வேணும்? தாரா வீட்ல இருக்கா, இப்போ உனக்கு என்ன வேணும்? இருக்காளா? சரி. இப்ப வழி விட முடியுமா முடியாதா? ஆமா, உன்னை புடிச்சு வச்சுட்டு எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. இப்போ நீயா வருவ, நீயா வழிய மடிச்சிட்டு நிப்ப, என்கிட்ட வந்து அம்பளிப்பியா? நீ முதல்ல போமாங்கிட்டு. நீ முதல்ல ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேரு. அத நீங்க சொல்றீங்களா அங்கிள்? நீங்க தான் அங்கிள் முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஏய், என்ன ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எத்தனை டைம் சொல்றது ஏபிசிடி எல்லாம் இங்க கத்து கொடுக்கறது இல்லன்னு? உனக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி தாம்மா. உனக்கு ஒரு நாள் இருக்கு. பெரிய பரிசா கொடுங்க அங்கிள். குடுக்கறேன். பெரிய பரிசா தானே குடுக்கறேன். எதையோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நீ எதை வச்சு பேசினாலும் நான் பயப்படுவேன் நினைக்காத, கிளம்பு. வழியில நிக்காம கிளம்பு. எப்ப பார்த்தாலும் வழிய மறிச்சிட வேண்டியது. சீ போமா, உன்ட்ட நின்னு வழி மறிக்கிறது தான் எனக்கு வேலையே. உங்களுக்கு என்ன ஒரு 35 ஏஜ் இருக்குமா? இப்போ எதுக்கு தாராவை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அத நீ கேட்க கூடாது, நான் தான் சொல்லணும். யாரை லவ் பண்ணும், யாரை லவ் பண்ண கூடாதுன்னு. அவன் என் ஃப்ரெண்டு, நான் கேட்பேன், கேட்காம இருப்பேன். வழிய மறிச்சிங்க திருடன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன். முடிஞ்சா சொல்லிதான் பாரு. இன்னொரு போலீஸ் கிட்ட சொல்ல மாட்டேன் அங்கிள், நான் வேற ஒரு போலீஸ் கிட்ட சொல்லுவேன். போமா நீ. எனக்கு ஒரு டவுட், நீங்க என்ன பஸ் டிரைவரா போறீங்களா? ஏன் அப்படி கேக்குற? அப்புறம் பஸ் டிரைவர் மாதிரி பிரவுன் கலர் ஷர்ட், பிரவுன் கலர் பேண்ட் போட்டிருக்கீங்க. நான் என்னமோ போட்டு போற கிளம்பு நீ. ஏச்சி, நீ முதல்ல வழிய விடு. நீ எங்கறீங்க? இவனு சொல்லணும்னு வந்து தாராவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீ போய் அவங்களால கூப்பிட்டு நான் இங்கே நிக்கிறேன். தாராவுக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? நல்லதானே இருந்தாங்க வெளியில வரும்போது. நல்லதா இருந்தா. திடீர்னு ஏதோ கனவு வந்துட்டு காய்ச்சல் வந்துருச்சு. டக்குன்னு போய் கூப்பிட்டு வா நீ. அம்மா வினயண்ணா இங்க ஃபுல்லா தேடிட்டு ஆளையே காணோம். பாட்டி கூப்பிட்டாங்கன்னு வெளியில போயிருக்காங்க பாட்டி கூட. சரி, அப்ப நீ போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வா, நான் இங்க நிக்கிறேன். எனக்கு செம்ம கால்வலி அங்க இருந்து நடந்து வந்தது. சரி, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ இங்கே நின்னு இங்கே போயிடாத. நீ போயிட்டு வா. சரி இரு, நான் போயிட்டு வரேன். இவனால தாரா பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இவனை ஏதாவது பண்ணணும். இவன் ஒரு தொல்லைக்கார. இவனை முதல்ல ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? 35 வயசு ஆகுது, காதலிச்சிட்டு இருக்கான் பாரு. 35 வயசுல காதலிக்கிறது தப்புன்னு சொல்லல. அது பிடிக்காத பொண்ணு காதலிக்கிறது ரொம்ப தப்பு. ஏதாச்சும் பண்ணணும் ஊருக்கு போறதுக்குள்ள. அதுக்குள்ள கையில மாட்டாமலே போறான், பண்ணிக்கலாம். ஏதாச்சும் குளிய பறிச்சு தள்ளி விட்டுலாமா? ஏமா ஏன் இப்படி யோசிக்கிற? பார்த்தாலே அப்படிதான் தோணுது. தாரா எங்க இருக்க? ஐயோ, ஏன் அண்ணன் கூப்பிடுறாரு இவ்வளவு ஃபாஸ்டா? ஆனா நீங்க எது சொன்னீங்களா? நானும் அந்த பக்கம் போவே இல்லையே, சொல்லவே இல்லையேடா. தாரா சரி, அமைதியா இருங்க, கூப்பிடாதீங்க. தாரா எங்க இருக்க? இப்ப சொல்ல போறியா இல்லையா? அண்ணா இங்க தான இருக்கேன். இரு வரேன். அண்ணா எல்லாம் வந்துட்டீங்களா? அப்புறம் என் தங்கச்சி காய்ச்சலப்போ நாங்க எல்லாம் அங்க உட்காந்துட்டு இருப்போம் நினைச்சியோ? ஏனா வந்தீங்க? நீங்க அங்கேயே ஃப்ரீயா விளையாண்டுட்டு இருந்திருக்கலாம்ல. விளையாடலம்மா, கதை அடிச்சிட்டு இருந்தோம், அதனாலதான் வந்தோம். என் தங்கச்சி காய்ச்சல் போது நாங்க அங்க உட்காந்துட்டு இருப்போமா. ஏனா இங்க வந்து என் கூட உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏற்கனவே சிவானா சூர்யானா வந்துட்டாங்க, நீங்களும் வரணுமாண்ணா? ஏன் அவங்க வந்தா மட்டும்தான் ஏத்துக்குவியா? நாங்களாம் வந்தா ஏத்துக்க மாட்டியோ? நான் அப்படியெல்லாம் இல்லண்ணா. நீங்க ஏனா வந்தீங்க? உனக்கு என்னாச்சு தரா? எதனால காய்ச்சல் வந்துச்சு? அப்படியெல்லாம் இல்லண்ணா, கொஞ்சம் கனவு கெட்ட கனவு வந்துருச்சு, அதனால காய்ச்சல் வந்துருச்சுண்ணா. ஏண்டா கனவுல பூச்சாண்டி வந்துட்டனோ? இல்லண்ணா, ஒரு பெரிய பெருச்சாலி வந்திருக்கு நான் கனவுல. எங்க அப்பயும் சொன்னா அந்த மாதிரி கனவுல காண்டாத. முதல்ல நினைக்கிறதா கனவுல வரும். நீ எத்தனை டைம் சொல்லியாச்சு, நீ எதுக்கு அதையே நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும் இந்த கனவை? டேய், நீ தானே சொன்ன. நான்லாம் சொல்லடி. நான் அப்புறம் யாருன்னா சொன்னது உங்களுக்கு? வேற யார்? சங்கீதா தான் சொல்லிட்டாளானாவே. சொல்லிதான் சிவானாவையும் கூப்பிட்டு இருக்கா. 3 ஹார்ஸ் மடியிலேயே படுத்திருக்கேன். நான் வலிக்கும் நான் உங்களுக்கு கால் இல்லாம நிம்மதியா தூங்குனேன். நான் பாவம், நான் கால் வலிச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என் தங்கச்சியை மடியில படுத்திருக்கும் போது எப்படி கால் வலிக்கும்? ஆனா எப்படி சிவாவுக்கு கால் வலிக்காதா? வலிக்காதுடா. பாவம், நான் நீங்களே தண்டனை கிடைச்சிருக்கிறது நான் ரொம்ப கொடுத்துருக்கேன். நாங்க என்னடா பண்ணோம்? நீங்களா கூட இருந்து பாத்துக்கணும்னா இந்த காய்ச்சல்லயே உனக்கு வாய் குறையத பத்தியா தரா? அதெல்லாம் இப்ப நான் குறையும். அம்மா எங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணோம். சங்கீதா கூப்பிட்டு போயிருக்காடா. ஏனா இந்த சங்கீதா அப்படி பண்றா? எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுறானா? என்ன சங்கீதா சொல்லலன்னா யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சியோ? தெரியும், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். நீ சொல்லாதீங்கண்ணா. உண்மையாலுமேடா நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். அம்மா எங்க வினயை காணோம்? பாட்டி கூட வெளியில போயிருக்காண்டா, வருவான். ஓ அப்படியே, சரி. சரி வாடா, உள்ளார போலாம். இல்லன்னா நான் கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துட்டு வரேன், நீங்களும் உள்ள இருப்போம். காய்ச்சல் வச்சுட்டு எப்படி நாங்க தனியா விட்டுட்டு போறது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அவங்களா வந்துட்டாங்களான்னு பாருங்க. என்ன பார்த்துட்டு அவங்கள மறந்துட போறீங்க. அவங்களா வந்துட்டாங்களான்னு பாருங்க. நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். பின்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீங்க போங்க. சரிடா, 5 செகண்ட்ஸ் கழிச்சு நாங்க வந்து பாப்போம். சரிடா, நீங்க போங்க. நான் பத்திரமா உட்கார்ந்துக்கேன். யாராவது அந்த திட்ட வந்தாங்கன்னா எங்களை கூப்பிடு. கண்டிப்பா கூப்பிடுவேன். நான் போங்க. சரிடா, நாங்க போயிட்டு வரோம். சரி. ஒருவேளை தாராக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? நம்ம மனசு ஏன் துடிச்சுக்கிட்டே இருக்கு? அப்படியெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போய் முதல்ல வீட்டுல பாப்போம். தாராவை டக்குன்னு போவோம். தாரா எங்க இருக்க? வினய், நான் பின்னாடி தான் இருக்கேன். வாங்க வினய். இரு தாரா, வர. வினய், என்னாச்சு? எதுக்காக கூப்பிட்டீங்க? உனக்கு ஒண்ணும் இல்ல தாரா. எனக்கு ஒண்ணும் இல்ல வினய்.